கிருஷ்ணகிரி காட்டைநாயனப்பள்ளி, அதாவது போகனப்பள்ளி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி இந்து மதம் சார்பா திருவிழாவுக்கு முன்கூட்டியே இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் கவிப்பிரியா அவர்களிடம் மனு கொடுத்திருந்தோம். கண்டிப்பா ரத்து பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா திருவிழா அன்னைக்கு போய் பார்க்கும்போது சிறப்பு தரிசன கட்டணம் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பார்க்க முடியுது பெயர் பலகைகளை. அந்த திருக்கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே ரொம்ப சாமானியமான மக்கள், நிறைய பேர் வர லட்சக்கணக்கான பக்தர்கள் தன்னோட கஷ்டங்கள் நீங்கணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் நிறைவேற்ற காவடி எடுத்துட்டு வராங்க. அவர்களிடம் வசூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். இந்த வருடம் பழனி தண்டாயுதபாணி கோயில்ல சிறப்பு தரிசன கட்டணத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் சிறப்பு கட்டண முறையை கூட பக்தர்கள் பணத்தை செலவழித்து இறை தரிசனம் காண்பதற்குண்டான வழிமுறைகளை தடுக்க வேண்டும், முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்ற அரசு. அப்படி இருக்கின்ற போது இந்த இடைத்தரகர்களுடைய கொட்டத்தை நிச்சயம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அடக்கப்படும். இந்த மாதிரி இந்து தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் சிறப்பு தரிசன கட்டமே வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம். எல்லாரும் சமத்துவமா பார்க்கணும். பணக்கார ஏழைன்றது யாருமே இல்லாம எல்லாருமே சம ஆலயத்துல. அது மட்டும் இல்லாம கடவுள் ஒண்ணு காட்சி பொருள் இல்ல. நம்ம பணம் கொடுத்து பாக்குறதுக்கு இது ஒண்ணு சினிமா இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் நாள் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு போய் பாக்குறதுக்கு அப்படின்றதுனால இது ஆலயம். ஆலயத்துல தன்னோட கஷ்டத்தை நீங்களும் சொல்லி ஒருத்தர் வராரு. அங்க சிறப்பு தரிசன கட்டணத்தை வசூல் பண்றதுனால என்ன பிரச்சனைனா, தைப்பூச திருநாள் காட்நாயனி முருகர் கோயில் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருக்கிறது 2 வழிகள் தான் அந்த கோவிலுக்கு. அதுல ஒரு வழி உள்ள போறாங்க, ஒரு வழி வெளியில வராங்க. வெளியில வர வழி பக்கம் 50 ரூபாய் சிறப்பு தரிசன கட்டணத்தை நிறைய பேர் உள்ள போறதுனால மணிக்கணக்குல நிக்கிறாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லாம மொத்த கோவிலும் காவல்துறையோட கட்டுப்பாட்டுல இருந்ததை நம்ம பார்த்தோம். காவல்துறை ரொம்ப கஷ்டப்பட்டு கலந்து வேலை செஞ்சாங்க, அது மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் தன்னார்வலர்கள் யாரும் இல்ல. திருக்கோயில் நிர்வாகம் சம்பந்தமா அங்க பணியில யாரும் இல்ல. தைப்பூச திருநாள் அன்னைக்கு இந்த திருக்கோயில் வந்தவங்க கண்டிப்பா என்னென்ன இன்னல்கள் அனுபவிச்சாங்கன்னு சொல்லி கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பட்ட எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா தெரியும் இந்த வருஷம் என்ன நடந்தது அப்படின்ட்டு. இந்த திருவிழாவோட நோட்டீஸ், அதாவது அழைப்புகள்ல பாத்தீங்கன்னா, மாடுகளுக்கு எவ்வித கட்டணமும் இல்லை, பக்தர்கள் தங்கள் காணிக்கையை தவறாமல் திருக்கோயில் உண்டியல் மட்டுமே செலுத்த வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்டியல்ல மட்டுமே செலுத்த வேண்டும் சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியல. அதாவது என்னோட விருப்பம், அந்த திருக்கோயிலுக்கு நிலமா தானமா கொடுப்பேன், திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்வேன், நான் தொகையை கொடுப்பேன், ஏதோ ஒரு வகையில நான் செய்வேன். உண்டியல்ல மட்டுமே போடணும் அப்படின்னு சொல்லி திட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தெரியல அறநிலையத்துறைக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு தனி மனிதனுக்கு வழிபாட்டு உரிமையும் தான் சுதந்திரமா செயல்படுறதுக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்குது. அப்படின்ற போது கோயில் உண்டியல்ல மட்டுமே நீங்க போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்புதல் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் திருக்கோயில் நிர்வாகம் சொல்லி இருக்கிறது எந்த விதமான போக்குன்னு எனக்கு தெரியல. இந்த வருடம் தைப்பூச விழா ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அன்றைய தான் ஒரு கிறிஸ்தவர் கிருஷ்ணகிரி இருக்கிற சர்ச்சுக்கு எந்த கட்டணம் இல்லாமல் எந்த தடையும் இல்லாம தான் வண்டியை பார்க்கிங் விட்டுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வர முடியுது. அதே ஒரு இஸ்லாமியர் மசூதிக்கு போய் தொழுகை பண்ணிட்டு வர முடியுது, எந்த கட்டணமும் இல்லை. இந்த சாதாரண நாட்கள் மட்டும் இல்ல, ரம்ஜான் தினத்திலையும் எந்த கட்டணமும் இல்லாமல் அவங்க இயல்பா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது, கிறிஸ்துமஸ் தினத்துல கிறிஸ்தவர்கள் போயிட்டு வரும்போது, ஒரு இந்துக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்றது தெரியல. நாங்க ஏன் 50 ரூபாய் கொடுக்கணும், நாங்க ஏன் 50 ரூபாய் கொடுக்கணும்ன்ற கேள்வி எங்கிருந்து வருதுன்னா, இந்த திருக்கோயிலை பத்தி ஒரு சில விஷயங்கள் பொதுமக்கள் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். இந்த திருக்கோயிலுக்கு நவநீதம்மாள் அப்படின்றவங்க 1980ல 1.78 1 ஏக்கர் 78 சென்ட் கிரைய ஆவணையின் 1970 அப்படின்ட்டு தானமா கொடுத்திருக்காங்க. இந்த கோவிலுக்கு பூவுங்க, பூஜை செலவு, இந்த கோயில திருப்பணி, மற்ற விஷயங்கள் உதவட்டுன்னு சொல்லி 1.25 ஏக்கர் தானமா கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு சந்தை மதிப்பு 10 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கிற சொத்து. அது மட்டும் இல்லாம அந்த சொத்து ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிப்பட்டு கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல OS 103/2009 சொல்லி தொடர்ந்து வழக்கு நடைபெற்று வந்திருக்கு. ஆக்கிரமிப்பாளர் அகற்றுவதற்காக அவங்க தானமா கொடுத்த சொத்து இன்னைக்கு அந்த திருக்கோயிலுக்கு பயன்பெறல. சட்டவிரோதமா சொத்து அபகரிகள் கையில அந்த கோயிலுக்கு தானமா கொடுத்த சொத்து மாட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி போகனப்பள்ளி பட்டா எண் 1273 புல எண் 419ல ஏக்கர் 7.42 7 ஏக்கர் 42 சென்ட் திருக்கோயில சேர்ந்த இடம் கோயிலோட கணக்குல இருக்கு. அதே மாதிரி போகனப்பள்ளி பட்டா எண் 101ல புல எண் 417/2A1ல 1.12 ஏக்கர் சொத்து இருக்குது. இது நீதிமன்றத்துல இந்த சொத்துக்கள் வழக்குல இருக்குது.
அது மட்டும் இல்லாம இந்த திருக்கோயிலுக்கு தொகைப்பள்ளி உறவை கிராமத்துல பட்டா எண் 485ல சர்வே எண் 66/1ல 0.8 சென்ட் நிலமும் சர்வே நம்பர் 67/2ல 1.67 ஒரு ஏக்கர் 67 சென்ட்டும் வந்து இந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் வந்து இருக்குது. குறிப்பா இந்த விஷயத்த நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். இந்த கோயிலுக்கு உண்டியல் வருமானம் எவ்வளவு வருதுன்னா, அதாவது கோயிலுக்கு 2 முறை வந்து உண்டியல் எண்ணப்படுறதா பதில் கொடுத்திருக்காங்க. அதுல 2023 தைப்பூச திருவிழா அன்று வந்து உண்டியல் பணம் வந்து 6,61,897 ரூபாய் ரொக்கமாகவும் பணமாகவும், தங்கம் வந்து 67.80 கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி வந்து 350 கிராம் வந்து உண்டியல் மூலமா கோயிலுக்கு வருமானம் வந்திருக்கு. இவ்வளவு வருமானம் வரும்போது இந்த கோயிலுக்கு உரிமையாளரே மக்கள் தான். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து இந்துக்களுக்கும் முருக பக்தர்களும் இந்த திருக்கோயில் வந்து சொந்தம்ன்ற போது, நான் ஏன் வந்து என் கோயிலுக்குள்ளார போய் என் சாமியை கும்பிடுறதுக்கு நான் ஏன் வந்து 50 ரூபாய் பணம் கொடுத்து போகணும் அப்படின்றது இருக்கு. அதற்கான விளக்கத்தை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோயில் நிர்வாகம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். இந்து முன்னணி வந்து என்ன நாம கடைசியாக சொல்ல வரோம்னா, இந்த வருடம் 2026 தைப்பூச விழா முடிஞ்ச பிறகு இந்த திருக்கோயில்ல சிறப்பு தரிசன கட்டணம் மற்றும் மற்ற இதர உண்டியல் வருமானங்கள் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி திருக்கோயிலுக்கு மக்கள் பார்வைக்காக வெளிப்படை தன்மையோட நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். அதை வந்து அந்த திருக்கோயில எல்லாரும் பார்க்கும்படி பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறேன். இது சட்டம். இது தனிப்பட்ட கோரிக்கை ஒண்ணும் இல்ல. மாண்புமிகு நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகள்ல வந்து இதை வந்து வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து வெளியிடணும். வெளியிடாத பட்சத்துல பொதுமக்கள் மற்றும் இந்து முன்னணி ஒரு சாமானியனுக்காகட்டும் எல்லாரும் கடைசியில இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பா வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சிப்போம். தொடர்ந்து இந்து முன்னணி வந்து மக்களுக்காக எல்லா கோவில்லையும் வந்து எல்லா விஷயங்களும் சரி பண்றதுக்காக போராடிட்டு வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து இந்து முன்னணிக்கு நீங்க பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். மக்களுக்காக போராடுற ஒரு அமைப்புல வந்து இணைந்து பணியாற்றணும். பல விஷயங்கள்ல வந்து நம்ம மாத்தலாம். அடுத்த வர தலைமுறை வந்து நம்மள மாதிரியே வந்து கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தலைமுறையில மாற்றும் போது அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப சுபிட்சமா இருப்பாங்க நம்புறோம். தொடர்ந்து ஆதரவளிங்க. நன்றி, வணக்கம்.